அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி தாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ஊராப்பாக்கம், அதாவது வண்டலூர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா? பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டாக போட்டுட்டு இருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாமே எங்ககிட்ட கேட்டது என்னென்னா, ஒரு புது அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் அதுவும் நீங்கள் கேட்ட ப்ரைஸ்லேயே நம்ம ரீசேலில் என்ன ப்ரைஸில் போட்டுருந்தோமோ அதை விட ஒரு 5 lakhs அதிகமாக இன்றைக்கி நம்ம ஒரு புது ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வந்திருக்கோங்க. அண்ட் யூடிஎஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர ப்ராப்பர்ட்டியில் தான் பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் வந்து 35-40% தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 46% யூடிஎஸ்மே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால்னா நீங்கள் தர்ற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் போஸ்ட் ஆகுங்க. அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கறதுக்காக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த லொக்கேஷனில் என்ன ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்காகவே தேடி எடுத்துன்னு வந்து நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து இந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் டைலிங் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் எதுக்காகனா, நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைல்ஸ் வேணுமா, கிரானைட் வேணுமா, மார்பிள்ஸ் வேணுமான்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்துருங்க. எலிவேஷன் எந்த அளவுக்கு அழகாக பிளான் பண்ணிருக்காங்கன்ட்டு. எலிவேஷன் பார்த்துட்டிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில்ட் +2 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. சில்ட் +2 போது கீழே ஒரே ஒரு வீடு மட்டும், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அப்படியே நம்ம உள்ளே வாங்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ரோடு ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அடி ஹைட் மேலே தூக்கியே கட்டிருக்காங்க. நீங்கள் இன் ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ரோடு போடுறாங்க, ஹைட் எழுப்புறாங்கன்னா கவலையப்பட வேணாங்க. ஏன்னா நம்மளது வந்து நல்ல ஹைட்டு தூக்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 BHK ஒரு யூனிட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8 வீடு பிளான் பண்ணிருக்காங்க. 8 யூனிட் இதில் வருது. அதில் ஒரு வீடு முடிஞ்சு புக்காய் முடிஞ்சு ஆள் குத்தனமே வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 8 யூனிட் பிளான் பண்ணிருக்காங்க. 8 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் வந்துடுவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 யூனிட் வரும். 3 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா 3 BHK. அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே 2 BHK. அது ஒன்று ஒன்றா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கீழே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துவேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கார் நிறுத்துற மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதே இதில் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8 வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு EB ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 8 வீட்டுக்குமே செப்பரேட்டாக EB மீட்டருமே வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, காமன் EBக்குமே செப்பரேட்டாக EB மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. என்ன ஒரு இதுனா வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்டேஜ் கம்மின்றதால நமக்கு லிஃப்ட் அப்ரூவல் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து நம்ம லிஃப்ட் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேர்கேஸ் தான். ஸ்டேர்கேஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக வர மாதிரியும் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 3 BHK இருக்குது. அதுக்கு வந்து செப்பரேட்டாக நமக்கு ஸ்டேர்கேஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த ப்ராஜெக்டில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ தான் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூனிட் புக் ஆகி அதில் ஆளுங்களே வந்துட்டாங்க. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட் இருக்குது. 7 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட் புக்கிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒன்றுமே நான் வந்து கிளியராக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே ஃபுல்லாகவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேலே இருக்க ஒரு யூனிட் தான். ஏன்னா இது எல்லா வீடுமே என்னால் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண முடியாது. டைமிங்கும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எவ்வளோ ஷார்ட்டாக இதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் தான். நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கரேஜ் தரணுன்ற அவசியமே இல்லைங்க. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கீழே ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. கீழே பார்த்துட்டோம். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு 2 விஷயத்த முக்கியமாக கீழே சொல்லிடுறேன். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 யூனிட் சொல்லியிருந்தேன்ல. 8 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு போரும், இன்னொரு 4 வீட்டுக்கு செப்பரேட்டாக போருமே கொடுத்துருக்காங்க. டேங்க் ஓவர் ஹெட் டேங்க்குமே பார்த்திங்கன்னா 4 வீட்டுக்கு செப்பரேட்டாக டேங்க் கொடுத்துருக்காங்க. 4 வீட்டுக்கு செப்பரேட்டாக டேங்க்குமே வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃபர்தராக மற்ற டீட்டெயில் எல்லாமே மேலே போய் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம மேலே போய் பார்த்துடலாம்.
செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. ஒரு வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம நார்த் ஃபேசிங் இருக்க வீடை போய் பார்த்துடலாம். அப்படியே உள்ளே வந்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் கம் டைனிங் ப்ளஸ் ஒரு ஓப்பன் கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் கிச்சன் வந்துடும். அதை ஒன்றுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக நமக்கு இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் நம்ம எக்ஸாக்டாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஊரப்பாக்கம்ல ஸ்ரீ பாபா நகர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ பாபா நகரில் ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வீட்டிலேருந்தே கூட செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னென்ன இருக்குன்றது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜிஎஸ்டி ரோடு ஊரப்பாக்கம் நிறைய பேர் தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருங்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது, அசென்ச்சர் இருக்குது, சதர்லேண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து டிராஃபிக்கில் நீங்கள் வர வேண்டியது அந்த மாதிரி தான் எதுவும் இல்லைங்க. ரொம்ப நியர்பையே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இன்றைக்கி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டோட டோட்டல் ட்ரிப்பர் பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடுவாங்க. அண்ட் டிவி யூனிட்மே இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் இங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட்டில் கார்னர் சோபா போட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் கிச்சன் பக்கத்தில், இந்த இடத்துல நீங்கள் டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் போடலனாலும் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக வேணும்னா இவங்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் கிச்சனில் நீங்கள் ஒரு 4 சேர் போட்டால் போதுங்க. கிச்சனில் நம்ம அம்மா அங்கே சமைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம இங்கே வாங்கி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கர்வ் பாருங்க, ஆர்ச் இது போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் அப்படியே பிளெயினாக ஓப்பனாக விட்டுருந்தா கூட அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருந்திருக்காது. பட் இந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆர்ச், அந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பாட் லைட் அதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த வீடை இன்டீரியர் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து அழகாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இல்லைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து அதை மெயின்டைன் பண்ணி நீங்கள் இன்டீரியர் எப்படிலாம் பண்ணுறீங்க அதை வச்சு தாங்க அந்த வீடோட அழகே நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். லிவிங் ஏரியா பார்த்தாச்சு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷ் பேஷன் பாயிண்ட் செட் பண்ணனாலும் வாஷிங் மிஷின் கூட செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இல்லை நாங்கள் வாஷிங் மிஷின் வேறு இடத்துல செட் பண்ணுறோம் அப்படின்னா வேறு இடத்துலையும் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்லிடுறேங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜுமே வச்சுக்கலாம், இல்லை வாஷ் பேஷன் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ். அப்படியே கிச்சன் போய் பார்த்துடலாம். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான். இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுமே வாஸ்துபடி என்னென்ன பண்ணணும், எது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத பார்த்து பண்ணிருக்காங்க. கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்றுமே சொல்லிடுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நமக்கு பில்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு யூனிட்டுமே 2 BHKல பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்கள் பார்க்குறீங்க மினிமம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1130 ஸ்கொயர் ஃபீட், 1130 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHKல ஒரு யூனிட்டுமே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நமக்கு மினிமம் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் வீடு அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், இபி அது எல்லாமே இன்க்ளூடடாக எல்லா சார்ஜஸும் சேர்த்து நீங்கள் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபாயில் உங்களுக்கு சொந்த வீடே வாங்கிட முடியுங்க. கையில் நீங்கள் வெறும் 8 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, பேலன்ஸ் எல்லாமே லோன் போடணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 80 இல்லைங்க 85-90% வரைக்குமே 85 இல்லை 90% வரைக்குமே நம்ம பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் ஸ்டேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் நீங்கள் புக் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு 10 டேஸில் ஃபுல்லாகவே அவங்க முடிச்சிருவாங்க. இந்த வீக்கில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டைல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ளோரிங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள்ஸ் வேணாலும் மார்பிள்ஸ் போட்டுக்கலாம், கிரானைட் வேணா கிரானைட் போட்டுக்கலாம். இல்லை டைல்ஸே வந்து உங்களுக்கு கிரானைட் லுக்கில் நீங்களே சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீக்கில் வந்து புக் பண்ணாதாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜெங்க்குமே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆர்ஓவும் போட்டுக்கலாம். திங்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மாடுலர் கிச்சனாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். கீழேயும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் வச்சு உங்களுக்கு ஸ்டேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க திங்ஸ் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குங்க.
எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் அதுக்கப்புறம் ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த வீட்டில் ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனியுமே வந்துடுவாங்க. பாருங்கள், ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி. இது எஸ்எஸ்டியில் வந்து நமக்கு வந்து கைப்பிடி அந்த இது கொடுத்துருக்காங்க, பேராபெட்ரோல் போடாமல் எஸ்எஸ்டியில் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெசல் வாஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டேப் பாயிண்ட் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. அண்டு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அவுட்லெட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்காமல் வாஷ் பேஷன் போட்டு இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராகவே பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க, ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. அப்படியே நம்ம ஒன்றுமே பார்த்துடலாம். யாரும் என்னை திட்டாதீங்க 3 BHK போடலன்ட்டு, 3 BHK கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ பார்க்க போகிறது 2 BHKல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில். ப்ளஸ் வெளியே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட், அந்த இடத்துலையும் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பேஷன் போட்டுக்கலாம். வாஷ் பேஷனுக்கு அங்கே ஒரு பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் தான் நமக்கு கிளாஸ் செட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். 7 அடி வரைக்குமே வால் டைலுமே போட்டு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு சீலிங் வரைக்கும் போடணும்னா இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமைஸில் டைல்ஸ் மட்டும் தாங்க பண்ண முடியும். பெயிண்டிங் நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே விண்டோ வந்துருவாங்க நமக்கு வென்டிலேஷனுக்காக. கூட கிங் சைஸ் பெட் போடலாங்க, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. கிங் சைஸ் பெட் போட்டாலும் சுற்றி 3 அடி வரைக்குமே நமக்கு நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். அண்ட் ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இந்த பெட்ரூம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமையும் போய் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஏஜ்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு இந்த பெட்ரூமே கொடுக்கலாம். இந்த பெட்ரூமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக நீங்கள் கிங் சைஸ் பெட் போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுவுமே வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஃபுல்லாகவே நான் ரிவ்யூ பண்ணிட்டேங்க. அண்ட் நம்ம இன்னொரு வீடுமே நான் உங்களுக்கு பேசிக்காக காமிச்சிடுறேன், அதையும் போய் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நார்த் ஃபேசிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்க ஒரு வீடு தான். இங்கேயுமே நமக்கு என்ட்ரன்ஸில் நமக்கு ட்ரிப்பர் பாயிண்ட், இந்த வீட்டோட ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக சவுத் ஈஸ்ட் கார்னரில். நான் தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒன்றுமே வாஸ்துபடி பார்த்து பண்ணிருக்காங்கன்ட்டு. இந்த லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல நமக்கு டிவி யூனிட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்போசிட்டில் நமக்கு சோபா, கார்னர் சோபா போடுற அளவுக்கு ஸ்பேஸுமே இருக்குது. லிவிங் ஏரியாவில் நமக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்றது தெரியும். ஓப்பன் கிச்சன், ஏன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸாகவே நிறையா கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜுமே கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்களா, அதை விட நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய கிச்சனாகவே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடுவாங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமில் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு செகண்ட் பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்பேக்டான சைஸில் இருக்கிறதால வந்து இந்த ஏஜ்டு பர்சன் ஆர் கிட்ஸுக்கு இந்த ரூமை கொடுத்துடலாம். இந்த ரூம் வந்துருங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் இந்த பெட்ரூமில் நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். ஸோ அட்டாச் பாத்ரூம் வந்துடுவாங்க. அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன வெஸ்டர்னாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. அண்ட் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வுட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் என்னடா இந்த வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாஷிங் மிஷின் பாயிண்ட் இந்த பால்கனியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் துணி காய போடுற தந்தாலும் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஏன்னா சன்ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, வெயில் இந்த டைமில் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் துணி காய வைக்க தந்தாலும் காய வச்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்டை இப்போ ஃபுல்லாகவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1130 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 2 BHK அண்ட் 3 BHKமே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 36 லட்சம் தாங்க. அடிஷ்னல் காஸ்ட் எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 40 lakhsக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 3 BHKவும் அவைலபிளாக இருக்குது. 3 BHK ஓட ஸ்கொயர் ஃபீட் அதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு அடுத்த
வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம 2 BHK சொல்லிடுறேன். இன் கேஸ் உங்களுக்கு 3 BHK வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியை தாங்க ஒன்றுமே நாங்கள் தேடி உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.